ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி எப்படி போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக் பார்க்கலாம் வாங்க. ஸோ இது சண்டே நடக்குது. சண்டேக்கு என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, காலையில் உருளைக்கிழங்கு வேக போட்டுட்டு வேக வச்சுட்டு நான் மாவு பசைஞ்சிட்டு இருந்தேன் பூரிக்காக. ஸோ பூரி மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பசைஞ்சேன். ஸ்கூல் டேஸில் எனக்காவது காலையில் செய்ய முடிஞ்சதுன்னா செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்காக கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ராவே போட்டு பசைஞ்சேன். ஸோ நல்லா அழுத்தம் கொடுத்து பசைஞ்சால் தான் பூரி நல்லா உப்பலாக வரும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்பேன் நான். எல்லா பூரியும் எனக்கு வருமானு சொல்ல முடியாது பர்ஃபெக்டாக. ஸோ ஓரளவுக்கு பண்ணுவேன், அவ்வளோதான். சில பூரி நல்லா வராமையும் போயிருக்கு. எனக்கு பூரி பர்ஃபெக்டாக வரும்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பண்ணுவேன். ஸோ சைடில் விசில் அடிச்சிருச்சு, உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. ஸோ அதை நம்ம எடுத்து இது பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலாட்டை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பட்டாணியும் வச்சுருந்தேன். ஸோ பட்டாணியும் போட்டு தான் பண்ண போகிறேன். ஸோ வாங்க பார்ப்போம். சைடில் சன் ஏதோ நோட் கொடுத்தாரு. இது எனக்கு எந்த இன்சிடெண்ட் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ ஆக்சுவலாக அவனுக்கு ஏதோ சொல்லி கொடுத்துட்டு இருந்தேனா இல்லை என்ன செக் பண்ணேனா இல்லை என்னன்னு எனக்கு சரியாக மறந்து போச்சு. ஏன்னா இந்த வீடியோ எடுக்கிறப்போ லாங் பேக்கு. ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா பட்டாணி உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு மசாலா வாட்டை பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, எப்பயும் போல் நம்ம பூரி உருளைக்கிழங்கு மசால் பண்ணுற மாதிரியே தான் பண்ணேன். அதில் கொஞ்சம் பட்டாணி போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். மாவு நல்லா பசைஞ்சாச்சு. இதில் கொஞ்சோண்டு நம்ம என்ன சொல்கிறது, கொஞ்சம் மிச்சம் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ அவ்வளோ மாவு பசைய முடியாது. ஸோ அதனால் இப்போவுமே பசைஞ்சிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் மீடியமாக குக்காக இருக்கணும் உருளைக்கிழங்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பார்த்தேன், கரெக்டாக இருந்தது. ஸோ எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கிறதுக்கு பூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு மசாலும் ரெடி ஆயிடுச்சு. பட்டாணி போட்டு பண்ணி பாருங்கள், சரி டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நான் மணத்தக்காளி கீரை துவையல் பண்ண போகிறேன். ஸோ துவையல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அப்புறம் வரமிளகா போட்டிருக்கேன். அப்புறம் மணத்தக்காளி கீரையை நல்லா கழுவிட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கி இது பண்ணணும். ஸோ வதக்கி அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு புளியும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ரொம்ப வறுக்க தேவையில்லை, லைட்டாக வறுத்தாவே போதும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வாழைத்தண்டு கிடச்சிது, வாங்கிட்டு வந்தாங்க ஹஸ்பண்டு. சாப்பிட்டு இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதில்லை. ஸோ அது ஜூஸ் போட போகிறேன். ஆக்சுவலாக அது ஜூஸ் போட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரே வேலை செய்யாமல் போயிடுச்சு. ஸோ அது நான் இன்னும் சின்னதாக நறுக்கியிருக்கணும், கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு. ஸோ அதனாலே என்னன்னு தெரியல, மிக்ஸி ஜார் ரிப்பேர் ஆயிடுச்சு. இதை நல்லா அரைச்சிக்கோங்க. வாழைத்தண்டை அதை தண்ணி மட்டும் ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஸோ அதில் கொஞ்சோண்டு இது பார்த்திங்கன்னா துவையல். ஸோ நம்ம கீரை இது பண்ணோம்ல, அது அந்த துவையல் தான் இது. இதில் நம்ம தாளிப்பு போட்டு கூட பண்ணலாம், இல்லைன்னா தாளிப்பு போடாமல் கூட அப்படியே சாப்பிட்லாம். நம்ம வதக்கி தானே பண்ணியிருக்கோம், அதனால நம்ம இதை அப்படியே கூட சாப்பிட்லாம். ஸோ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா வெளியில் போனப்போ எடுத்தது. ஸோ ஒரு சின்ன வேலை விஷயமா போயிருந்தோம். ஸோ அப்போ எடுத்தது இந்த வீடியோ. ஸோ என்ன சொல்கிறது, வெளியில் ட்ரிப்பு போயே ரொம்ப நாள் ஆகுது. எங்கேயும் போகாமல் இருக்கிற மாதிரியே இருக்குது எனக்கு, என்னமோ அப்படி தோணுச்சு. கொஞ்சம் நேரம் போயிட்டு வந்தது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்படியே நம்ம என்ன சொல்கிறது, மைண்ட் ரிலாக்ஸிங்காகவும் இருக்குது. வீட்டிலே இருக்க இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி வெளியில் வரப்போ நம்மளுக்கு அது நல்ல ஒரு மைண்ட் ஃப்ரீயாக கொடுக்குது. டென்ஷன் அதிகமாக வராது. இப்போ சொல்லப்போனால் நம்ம எங்கேயாவது வெளியில் இந்த மாதிரி லாங் ட்ரிப் போகிறப்போ நல்லாயிருக்கும் மைண்டு. ஸோ இது அப்போ எடுத்தது தான்.
அந்த சைடு வந்து நான் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு. ஒரு 5:30 6:30 இருக்கும் அரௌண்டு. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு. கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சுற்றிலையும் வண்டி இந்த மாதிரி அதுவும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தோன்னே வச்சுக்கோங்களேன், எனக்கு இப்போது கல்யாணத்துக்கு முன்னாடி கூட அந்த அளவுக்கு நான் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்ணும் அந்த மாதிரிலாம் நான் நினச்சதில்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் கூட போனதுக்கப்புறமோ என்னமோ தெரியல, அது மாதிரி ரொம்ப கிரேவிங்ஸ் வருது. என்னன்னு தெரில, ஒரு வேளை நான் சேஞ்ச் ஆகிருக்கணும் என்னமோ. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து சத்யா ரெஸ்டாரண்ட் இருக்கும் பாருங்கள், இதான். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம் நாங்கள், எப்போயாவது போக முடிஞ்சால் போவோம். இந்த சாப்பிட்ணுன்னு நினச்சோன்னா இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம். சாப்பிட்டுட்டு எப்போயாவது தோன்றப்போ அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நல்லாயிருக்கும். ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றப்போ வந்து ஒரு வேறு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும். சாதாரண ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதுக்கும் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் சொல்லலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டைம் வந்து ஷார்ப்பாக ஒன்றாக ஒரு 10-15 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ வந்து நான் வந்து குயிக்காக வந்து சமையல் பண்ணிகிட்ருக்கேன். சைட் கேப்பில் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து வாஷிங் மிஷினில் போட்டிருக்கேன். ஸோ வாங்க இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா வேகமாக வந்து கத்திரிக்காய் புளிக்குழம்பு பண்ண போகிறேன். கத்திரிக்காய் புளிக்குழம்பும் முட்டைக்கோஸ் பொரியலும் பண்ண போகிறேன். ஸோ அதில் தான் வேலை நடந்துகிட்ருக்கு. வாங்க பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்காக கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ வந்து கிச்சன் க்ளீன் பண்ணணும், சீக்கிரமாக க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் கண்டினியூ ஆகும் பாருங்கள் க்ளீனிங்லாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் அரைக்க இது பண்ணுறதுக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு வந்து தேங்காய் எடுத்துருக்கேன். ஸோ நான் எப்பயும் செய்கிற மாதிரி தான் புளிக்குழம்பு வந்து சிம்பிளாக தான் பண்ணேன். ஸோ அதனால் வீடியோ எடுக்கலை எப்படி புளிக்குழம்பு பண்ணுறதுன்னு. சைடில் பார்த்திங்கன்னா வந்து வாஷிங் மிஷினில் துணியை போட்டுக்கிட்டே தான் வந்து நான் வந்து கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எல்லாருமே பாருங்கள் துணி அதுக்குள்ளே காயே போட்டாங்க. நான் மட்டும் காய போடாமல் இப்போ தான் அலசியே முடித்தேன். அதுக்குள்ளே எல்லாருமே காலையிலேயே வந்து எல்லாருமே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகி இது பண்ணிடுவாங்க. நான் மட்டும்தான் வந்து மத்தியானம் வரைக்கும் வேலையை வச்சுருப்பேன். ஸோ சிலர் இருக்காங்க, அதில் வந்து நான் ஒருத்தி கொஞ்சம் மெதுவாக எல்லா வேலையும் பண்ணுறதுனால வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து இப்படி தான் போகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுருந்தேன் நேற்று. ஸோ அந்த இதெல்லாம் வந்து பார்த்துட்ருந்தேன். இதெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்து இது பண்ணி எடுத்து வச்சுட்ருந்தேன். ஸோ நம்மளோட புளிக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் மதக்க இருந்தால் தான் புளிக்குழம்பே டேஸ்ட்டாக இருக்கும். எந்த குழம்பாக இருந்தாலும் சாம்பார் மட்டும் அந்த அளவுக்கு தேவையில்லை, அது பார்த்தாவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஓரளவுக்கு. ஸோ நம்மளை முட்டைக்கோஸ் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.